ஹாய், இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அதுலேயே சில்லி போட்டிருக்கேன், பட்டை சோம்பு அந்த அந்த மசாலா, அப்புறம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ, கொத்தமல்லி, புதினா, ரைஸு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் இதில் பச்சை மிளகா, சோம்பு போட்டிருக்கு, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், ஜீரக பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு, லாஸ்ட்டாக லெமன். அவ்வளோதான். பேன் சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் ஆனியனும் சில்லியும், ஆனியன் சில்லி அது போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டால் சீக்கிரம் சாட்டை ஆகிடும். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி லைட்டாக வதங்கிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட சேர்த்துணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, சோம்பு, பட்டை போட்டு அரைச்சிருக்கு. இதை போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், மிளகா, ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் சால்ட்டு எவ்வளோ ரைஸ்க்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருணும். போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவை நல்லா வதக்கணும். இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக வர்றப்ப நம்ம அந்த தயிர் 2 ஸ்பூன், ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தயிர் 2 ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிக்குவோங்க. தயிர் வதங்கினோன்னா மஷ்ரூமு, அப்புறம் அது கூடவே அந்த கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணால் அந்த மஷ்ரூம் வந்து தண்ணி வரும். தண்ணி லைட்டாக வந்த உடனே தண்ணி மஷ்ரூம்லேருந்து வருது இல்லைங்களா, அப்போ லைட்டாக நம்ம ரைஸு நம்ம ஆர்டினரி பொன்னி ரைஸ் எடுக்கிறதால அப்படியே போட்டுடலாம். அப்படி பாஸ்மதி ரைஸாக இருந்தால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு கொதி வந்த உடனே தான் நம்ம ரைஸ் போடணும். இது ஆர்டினரி பொன்னி ரைஸாக இருக்கவே நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டு அதை நல்லா இலக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினா நல்லா அழகாக வரும். இப்போ மஷ்ரூம் வந்து தண்ணி வரதால் நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுக்கணும். இது 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதால ஒரு 3.5 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். அரிசியெல்லாம் போட்டாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து லைட்டாக லெமனை பிழிஞ்சிட்டு நல்லா இலக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுத்து மூடி வச்சுக்கலாம். ஃபைனலி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். ஓகே, ஃபைனலி பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். வித் ரைத்தாவோட எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.